இந்தியாவிலேயே உயர்கல்வியில் தமிழகம்தான் முதலிடம் என நாம் மாறுதட்டிக் கொண்டிருக்கும் வேளையில்தான் சாதியின் பெயரால் பெண் குழந்தைக்கு கல்வி மறுக்கப்பட்டு ஒரு ஊரே வாழ்ந்து வருகிறது. சென்னை பல்லாவரம் நரிக்குறவர் காலனியில் வசிக்கும் பெண் குழந்தைகளுக்கு கல்வி புறக்கணிக்கப்பட்டு ஊசி பாசி விற்று கொண்டிருக்கின்றனர். புத்தகத்தை பிடிக்க வேண்டிய கையில் வீட்டு வேலைகளை பார்த்து கொண்டு குடும்ப சூழ்நிலையை கருத்தில் கொண்டு சிறுவர் சிறுமிகள் வியாபாரம் செய்து வருகின்றனர். நரிக்குறவர் காலனியில் வசிக்கும் 300க்கும் மேற்பட்ட குடும்பங்களில் இருந்து 200க்கும் மேற்பட்ட சிறுவர்கள் பள்ளிகளுக்கு செல்வதில்லை என்பது வெற்று விளம்பர சமூக நீதி பேசும் விடியா திமுக ஆட்சியில் பெரும் வேதனையாக உள்ளது. பெற்றோர் கடனை தீர்க்க பிள்ளைகள் வேலைக்கு சென்று கடனை தீர்க்க வேண்டியுள்ளதாக 12ஆம் வகுப்பு வரை படித்து படிப்பை பாதியில் விட்ட மஞ்சள் மாதா என்ற இளம்பெண் கூறுகிறார். சில அப்பா அம்மா கடனோட கஷ்டத்தில் இருக்கிறதுனால வந்து வியாபாரம் பண்ணி அந்த குழந்தை கொடுக்கும் வியாபாரத்துக்கு. இன்னொன்று அந்த பசங்களை கிண்டல் பண்ணாலோ படிப்பு ஏறலைனாலும் நின்றுதுங்க. இதுதான் காரணம். தான் பள்ளிக்கூடம் சென்ற காலங்களில் தான் ஒரு நரிக்குறவர் சமூகத்தைச் சேர்ந்தவன் என்பதாலேயே மற்றவர்கள் வித்தியாசமாக பார்த்ததால் படிப்பை பாதியில் விட்டுவிட்டு காய்லாங்கடைக்கு வேலைக்கு செல்வதாக அஜித் என்ற இளைஞர் கூறுகிறார். எனக்கு நான் ஸ்கூலுக்கு போகும்போது உள்ள பசங்க சரியா என் கூட பழக மாட்டாங்க. என்னை நரிக்குறவன்றதுனால என்னை ஒரு மாதிரியாக என் கூட ரொம்ப பழகாமல் என்னை கொஞ்சம் தள்ளி வச்சே பிக்கப் பண்ணுவாங்க. அதனால் நான் வெளியே வந்துட்டேன். எங்கள் ஏரியாவில் இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த மாதிரி. வேற்று சமூகத்தில் கலந்து விட்டால் பிரச்சனை, சாதையில் சேர்த்துக்க மாட்டோம், அதனால்தான் பாதியிலேயே படிப்பை நிறுத்தி விடுவதாக அந்த பகுதியின் வெங்கடேஷ் என்பவர் கூறுகிறார். 10வது மேலேருந்து படிக்க விட மாட்டாங்க. ஏன்னா ஒரு தமிழ்காட்டில் போச்சுன்னா எதுனா இது லவ் மேரேஜ் ஆச்சுன்னா அதெல்லாம் தப்பு நடந்துடும். அதுதான் நம்ம எங்கள் ஜாதியில் சேர்க்க மாட்டோம். அது சேர்க்கறது தூரம் தள்ளி விட்டுருவாங்க. அதுக்கு தான் 10வது வரைக்கும் படித்து வெளியே வந்துடுறது. கல்வி கற்க ஆர்வமாக இருந்த போதும் பெற்றோர் நிர்பந்தத்தால் படிப்பை பாதியில் விட்டதாக சீதா என்ற சிறுமி கூறுகிறார். நான் படிக்கிறதுக்கு எனக்கு ஆசை தான் இருக்கு. ஆனால் எங்கள் அம்மா அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாதனால தான் நின்றுட்டேன். தன்னுடன் தான் சக நண்பர்களாக இந்த குழந்தைகள் எல்லாம் படித்துக் கொண்டிருந்தார்கள். நான் அழைத்தால் மீண்டும் பள்ளிக்கு வருவார்கள் என வெகுளியாய் சொல்கிறாள் 6ஆம் வகுப்பு படிக்கும் சரண்யா என்ற மாணவி. வறுமைப்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்தாலும் தான் ஒரு IAS ஆக வேண்டும் என்ற கனவுடன் படித்து வருவதாகவும் சிறுமி சரண்யா கூறுகிறாள். முறையான வசதிகளை எல்லாம் செய்து கொடுத்து வாய்ப்புகள் வழங்கப்பட்டால் நரிக்குறவர் சமூகத்து குழந்தைகளும் கல்வி கற்பார்கள். 21ஆம் நூற்றாண்டில் தான் சார்ந்த சமூகத்தின் பெயரால், பெண் என்பதாலேயே பாலினத்தின் பெயரால் பொருளாதார பின்புலத்தை காரணம் சொல்லி குழந்தைகளுக்கு கல்வி மறுக்கப்படுவது ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் அவமானம் அல்லவா? பல்லாவரம் நரிக்குறவர் காலனியில் வசிக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் கல்வி கிடைப்பதை உறுதி செய்யுமா இந்த விடியா அரசு?